ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட கிளாஸ் 1 டே 1 கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேண்டில் ஸ்டிக்னால் என்னது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக் எப்படி யூஸ் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் எதை டிஃபைன் பண்ணுது, மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் அது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு அது தெரிய வைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கிராஃப்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைன் சார்ட் இருக்கும், இப்படி இருக்கும், சரிங்களா? இது ரெண்டு தான் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லைன் சார்ட்டு அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம், சரிங்களா? அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், சரிங்களா? ஒன்று வந்து க்ரீன் கேண்டில், ஒன்று வந்துட்டு ரெட் கேண்டில், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதிலே போட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் அதாங்க. ஜென்ரலாக என்னென்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸோ இல்லை மார்க்கெட்டோட எமோஷனு, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை அந்த மார்க்கெட்டோட எமோஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு, அப்புறம் அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு, ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மார்க்கெட்டோட எமோஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இன்றைக்கி நம்ம அந்த கிளாஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம், சரிங்களா? வாங்க நம்ம கேண்டில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? கேண்டில், சரிங்களா? கேண்டில் வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேண்டில் இருக்குங்க, சரிங்களா? ஒரு கேண்டில் வந்து ரெட்டு, இன்னொரு கேண்டில் வந்துட்டு க்ரீன், சரிங்களா? மார்க்கெட்டில் இந்த 2 கேண்டில் தான் இருக்குது, ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், சரிங்களா? இந்த 2 வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மார்க்கெட்டோட எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க போகிறோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு பேரிஷா, புல்லிஷா, அதை வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்க. இந்த க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டிலோட பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அது பார்க்க எப்படி இருக்கும், அதோட ஓப்பனிங் க்ளோஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெட் கேண்டில் வந்துட்டு நான் ரெட் கலர் ட்ரா பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது ரெட் கேண்டில், இது வந்துட்டு க்ரீன் கேண்டில், சரிங்களா? மார்க்கெட்டில் இந்த 2 கேண்டில் தாங்க இருக்குது. இது வந்துட்டு பியரிஷ் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதாவது ரெட் கேண்டிலுங்க, சரிங்களா? ரெட் கேண்டில் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கேண்டில், சரிங்களா? இந்த 2 கேண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு பியரிஷுங்க. மார்க்கெட் பியர் மார்க்கெட்டாக இருந்தால் ரெட் கேண்டில் வச்சு தான் மார்க்கெட் வந்து பியரிஷா, புல்லிஷான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருந்ததுன்னா இது வந்து புல் கேண்டில் சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு புல் கேண்டில், ரெட் கேண்டில் வந்துட்டு பியர் கேண்டில், சரிங்களா? இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட எமோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபால் ஆகுது, ஒரு மார்க்கெட் வந்துட்டு திடீர்னு அதோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு சடனாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, சரிங்களா? மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்குன்னா அது எது வச்சு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் ரெட் கேண்டில் வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க, சரிங்களா? கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுங்க. பியரிஷ் மார்க்கெட்டில் இந்தமாரி மார்க்கெட் போயிட்டுருக்கோம், சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு டவுன்ஃபாலு, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டோட்டலாக பியரிஷாக இருக்குது. நம்ம இந்த ரெட் கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? இதே மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருந்துச்சுன்னா, மார்க்கெட் எப்படி போகும்னா, கீழேருந்து லைனாக இப்படி மேலே போகும். இது வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட்டுங்க, சரிங்களா? கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்படி ஃபார்ம் ஆகும், சரிங்களா? மார்க்கெட்லேயும் இந்தமாரி போயிட்டுருக்கும். இது வந்து புல் கேண்டில் சொல்லுவாங்க, புல் ரன். இது வந்துட்டு மார்க்கெட்டோட எமோஷன் என்ன, மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்கோட அனாலிசிஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா 4 வேல்யூ இருக்குங்க, சரிங்களா? அதாவது கேண்டிலில் 2 பார்த்தோம், சரிங்களா?
ரெட்டு, க்ரீன். சரிங்களா? இதுக்கு 4 வேல்யூ இருக்குங்க. சரிங்க, 2 கேண்டலுக்குமே 4 வேல்யூ இருக்குது. ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. சரிங்களா? வாங்க நம்ம எழுதிக்கலாம். O stands for open, C for close, L for low, H for high. இந்த 4 வேல்யூ தாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு இது காட்டும், அதாவது ஷோ பண்ணும். இந்த 4 வேல்யூ வந்துட்டு அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பியரிஷ் கேண்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பியரிஷ் கேண்டில். இந்த பியரிஷ் கேண்டிலில் மேலே வந்து ஓப்பனுங்க. சரிங்களா? மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டே என்ன ஆகும்னா க்ளோஸில் வந்து முடியும். சரிங்களா? இது வந்துட்டு மார்க்கெட்டோட ஓப்பன், க்ளோஸு. சரிங்களா? இது வந்துட்டு மார்க்கெட்டோட ஹையை இது பண்ணோம், நோட் பண்ணோம். இது வந்துட்டு லோ. சரிங்களா? இதுதாங்க மார்க்கெட்டில் இந்த 4 வேல்யூ. இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க்கெட் என்னாங்கன்னா சடனாக ஒரு ஹை கொடுத்துட்டு ஒரு 110 ரூபாவில் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்னாங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி ஒரு 80 ருபீஸ்க்கு வருது. சரிங்களா? அதுக்கு கீழே 70க்கு போயிட்டு மறுபடியும் 80 வந்து க்ளோஸ் கொடுக்குது. சரிங்களா? 70 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 80ல் க்ளோஸ் ஆகுது. அதனால தான் இது வந்துட்டு லோ விக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? எவ்வளோ லோ அடிக்குதோ அவ்வளோ விக்கு ஃபார்ம் ஆகும், மேலே ஹைக்கு அவ்வளோ விக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு ரெட் கேண்டலுக்கான ஒரு வேல்யூஸு. இதே க்ரீன் கேண்டலுக்கு என்ன ஆகும்னா, இது க்ரீன் கேண்டலில் ஓப்பன் இங்கே கீழே. சரிங்களா? ஓப்பன் ஆகும்போது அது ஒரு ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் படிப்படியாக ஹை வந்துட்டு எவ்வளோ போகுதுன்னா ஒரு 110 ரூபா போகுது. சரிங்களா? அதேமாதிரி வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா ஒரு க்ளோஸுக்கு வந்துட்டு ஒரு 90 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன் பிட்வீன் லாஸ்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இது வந்து க்ளோஸ் வேல்யூ. க்ளோஸில் என்ன ஆகுதுன்னா 105 ரூபான்னு க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு, மேலே போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் ரெட் அண்ட் க்ரீனுக்கான காம்பினேஷன்ஸு. இதை வச்சு தான் மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்ல முடியும். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கு. சரிங்களா? இது வந்து பியரிஷு. ஓகேங்களா? புல்லிஷு, பியரிஷு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த டார்க் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குல்ல, இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் நான் என்ன சொன்னேன், க்ரீன் கேண்டலுக்கு எப்போவுமே கீழே தாங்க ஓப்பன் ஆகும். இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுது, இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இப்படி தான் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் 100, இங்கே 200ன்னு இருக்கும். சரிங்களா? ஓப்பன் ஆகும்போது 100ல் இருக்குது. அப்படியே படிப்படியாக மேலே போய்ட்டு 200க்கு போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு 190 வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த இடத்துல விக்கு ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அது வந்து ஹையில் கன்சிடர் ஆகும். இந்த 100லேருந்து ஒரு 90க்கு டச் ஆகிட்டு மறுபடியும் 100க்கு போச்சுன்னா அதுவும் லோன் டச் ஆகும். சரிங்களா? இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் ஃபார் க்ரீன் கேண்டில், மேலே வந்து க்ளோசிங் ப்ரைஸு. சரிங்களா? இது அப்பர் விக் ஷேடோ, இது வந்து ஷேடோன்னு சொல்லுவாங்க, அதுவும் அப்பர் விக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து லோவர் விக்கு, ப்ரைஸ் வந்து எவ்வளோ லோவாக போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு க்ரீன் கேண்டில். இதே பியரிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துட்டு மேலே நடக்கும். பார்த்துக்கோங்க, அப்படியே டயக்னலாக பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் கீழேனா இதுக்கு மேலே. சரிங்களா? பாடி எல்லாமே சேம்னா, க்ளோசிங் ப்ரைஸ்லாம் கீழே தான். ஹை லோ எல்லாமே ரெண்டுமே சேம் தான். வெறும் ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு Day 1 கிளாஸு. நான் உங்களுக்கு வந்துட்டு படிப்படியாக இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸு, கேண்டில் ஸ்டிக்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமோட சேனல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் போடுவேன். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேர்னிங் வீடியோ Day 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 கிளாஸில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் என்னோடய சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.